விருதுநகர் மாவட்டம் வத்திராய்ப்பு அருகே மூடப்பட்ட அரசு மதுபான கடையை மீண்டும் திறக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஜெயலானி, இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, விருதுநகர் மாவட்டம் வத்திராய்ப்பு அருகே உள்ள பூமாப்பட்டி அம்பேத்கர் தெரு பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் உள்ள அரசு குடியிருப்பு மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு நடுவே 2019ஆம் ஆண்டு திடீரென இரவோடு இரவாக டாஸ்மாக் கடையானது திறக்கப்பட்டது. இதனை மாற்றக்கோரி அப்பகுதியினர் போராட்டங்களை நடத்தியும் மாற்றவில்லை. இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு காலத்தில் இந்த டாஸ்மாக் கடையானது மூடப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் அதிகாரிகள் திறக்க முயன்ற போது மக்கள் போராட்டம் நடத்தியின் காரணமாக இந்த டாஸ்மாக் கடையானது திறக்க முடியாமல் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். இதே போல ஒவ்வொரு முறையும் கடையை திறக்க அதிகாரிகள் முயற்சிக்கும் போதெல்லாம் கிராம மக்கள் போராடுவது வழக்கமாகி வருகிறது. அதே போல இன்று கடையை திறப்பதற்காக அதிகாரிகள் முயற்சி செய்தனர். மது பாட்டிலில் லாரியில் ஏற்றிக்கொண்டு அங்கே செல்ல முயற்சித்தனர். இத்தகவலை அறிந்த அப்பகுதி மக்கள் அம்பேத்கர் தெரு சாலையில் கற்களை போட்டு வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாதவாறு தடை ஏற்படுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் மக்கள் கலைந்து செல்லவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் டிஎஸ்பி ராஜா போராடிய மக்களிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் மக்கள் கலைந்து செல்லவில்லை. இதையடுத்து அங்கு போராட்டத்தை முன்னின்று நடத்தியதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் பாலன், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வீரமணி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் முன்னாள் மாவட்ட செயலாளர் வைரக்குட்டி உட்பட 10 பேரை போலீசார் காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் பெரும் பதட்டமானது அப்பகுதியில் ஏற்பட்டது. இந்த நிலையில் ஏராளமான பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போலீசார் ஆலோசனை பேரில் கிராம மக்கள் அடங்கிய ஒரு குழுவானது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக தற்போது சென்றுள்ளனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.